திருச்சியில் பள்ளியில் படித்த காலத்தில் பாரதி முருகனுடன் காதலிக்கும் அதர்வா, சென்னை கல்லூரியில் கயாடு லோகேஷை காதலிக்கிறார். ஆனால் பாரதி முருகனுடன் இருந்த காதலையும் சொல்ல முடியாமல் தவிக்கிறார். சில ஆண்டுகள் கழித்து தன் திருமணத்தில் நண்பர்கள் ஒன்று சேரும்போது அப்போது நடந்த காதல் என்ன ஆனது என்ற கேள்வி எழுகிறது. அதற்கான பதில்தான் இதயம் முரளி. படத்தை இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கியுள்ளார். பள்ளி, கல்லூரி மற்றும் கொண்டாட்டம் கலந்த இளமை பருவ காதலை அழகாக சொல்லியுள்ளார். கதை, காட்சி அமைப்பு, இசை, ஒளிப்பதிவு என பல அம்சங்கள் படத்திற்கு பலமாக உள்ளன. பள்ளிப் பருவத்தில் இருவருக்குள் உருவாகும் ஈர்ப்பு, கல்லூரி வாழ்க்கையில் மாறும் காதல், அதற்கிடையே ஏற்படும் பிரிவு மற்றும் மீண்டும் சந்திக்கும் தருணங்கள் ஆகியவை உணர்வுபூர்வமாக காட்டப்பட்டுள்ளன. அதர்வா மற்றும் கயாடு லோகேஷ் ஆகியோர் தங்கள் கதாபாத்திரங்களை இயல்பாக நடித்துள்ளனர். நண்பர்கள் குழுவின் காட்சிகள் ரசிக்க வைக்கின்றன. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி நினைவுகளை மீண்டும் நினைவூட்டும் வகையில் படம் அமைந்துள்ளது. முதல் பாதியில் படம் சற்று மெதுவாக நகர்ந்தாலும் இரண்டாம் பாதி உணர்ச்சிகரமாக செல்கிறது. திரைக்கதையில் சில குறைகள் இருந்தாலும் பின்னணி இசை மற்றும் ஒளிப்பதிவு படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கின்றன. இன்றைய இளைஞர்களின் காதல் வாழ்க்கையை யதார்த்தமாக எடுத்துக்காட்டும் இந்த படம் காதல், நட்பு மற்றும் பிரிவு போன்ற உணர்வுகளை அழகாக பதிவு செய்கிறது. அதனால் இதயம் முரளி ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக மாறியுள்ளது.